ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சாந்தினி கிச்சன். இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபி dilpasand பார்க்க போகிறோங்க. இதை நம்ம பேக்கரியிலேருந்து நிறைய காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஆனால் இது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் செய்கிறது. இது செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்களே நினச்சிப்பீங்க, சே இவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ்ஷா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துருக்கேங்க. பவுலில் அரை கப் பால் எடுத்துருக்கேன். பால் வெது வெதுன்னு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இதுக்கு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரை சாப்பிட்டு தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ட்ரை ஈஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட எந்த ஈஸ்டாக இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆகிடும். இது இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம மாவு பொருட்கள் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட் வந்து ஹைலைட்டாக தெரியும். அதனால் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இங்கே 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை நான் உருக்கி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆர் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இது கூட சேர்த்துருக்க ஈஸ்ட் பாலும் வெண்ணெயுமே இதுக்கு போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் நான் சொன்ன அளவுக்கு நான் சொன்ன பால் சரியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் அழுத்தி பிசையதாங்க சரியாக இருக்கும். அதனால் அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் ஒரு மணை மேலேயோ இல்லைன்னா நீங்கள் சமையல் ரூமில் இருக்க திண்ணை மேலேயோ வச்சு இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலை மேலே தடவின மாதிரி ஊற்றிட்டு இதை அப்படியே கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. இதை 1 மணி நேரம் அப்படியே இருக்கணும். இந்த மாவு அப்படியே டபுள் ஆகி வரணும். வெதரை பொறுத்து 1 hour to 1.5 hour ஆகுங்க. இப்போ இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பவுலில் நான் 1 கப் போல் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் துருவன தேங்காய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இங்கே நான் கலராக சேர்க்கலைங்க, ஒரே கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கலராக சேர்த்துக்கலாம். 1/4 கப் போல் செரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1/4 கப் போல் உடைச்ச முந்திரியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி கூட ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட 3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. ஏலக்காய் சேர்க்கறதுனால நல்லா வாசம் இருக்கும். இந்த பவுடர் சுகரையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணெயை இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக எனக்கு 1.25 மணி நேரம் பிடிச்சிருக்குங்க. நல்லா டபுள் ஆகிருக்கு பாருங்கள். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக வருங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நான் இங்கே 4ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன அளவுக்கு 2 dilpasand கிடைக்கும். இப்போ இதை நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்போ இதை நம்ம மணையில் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் கரெக்டாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை நீங்கள் எதில் பேக் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த ட்ரேல வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் மிக்ஸை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக உள்ளே வச்சுருங்க. கோகோனட் மிக்ஸை இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா
ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சதை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதை நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கணும், இல்லைனா நம்ம கட் பண்ணும்போது டபுள் லேயராக பிரிஞ்சு வந்துடுங்க. அதனால் இதை நல்லா அழுத்தி இந்த மாதிரி சுற்றி சுற்றி அழுத்தி விட்டுக்கோங்க. இதை நம்ம டிசைன் கூட பண்ணிக்கலாம், பட் இங்கே நான் லேசாக அழுத்தி தான் விடுறேன். டிசைன் பண்ணுறதை நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் காட்டுறேன். இப்போது இதை நல்லா அழுத்தி விட்டாச்சுங்க. இதை நம்ம ஸ்டவ்லேயும் பேக் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இப்போ ஓடிஜியில் பேக் பண்ணிக்க போகிறேன். இங்கே ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதா இருந்தால் கடாயில் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி கரெக்டாக 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்கணும். இப்போது நான் ஓடிஜிலையும் அதை 20லேருந்து 25 நிமிஷம் போல் பேக் பண்ணிக்க போகிறேங்க. இப்போது இதுக்கு மேலே நான் லேசாக பாலை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது பண்ணுறதுனால நல்லா நம்மளுக்கு கலர் கிடைக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் முட்டையை உடைச்சிட்டு இந்த மாதிரி அதில் இருக்க மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளையை இந்த மாதிரி தடவி விட்டிங்கன்னா கூட நல்லா கலர் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே லேசாக நம்ம சின்னதாக கட் பண்ணி விட போகிறோம். இது ஏன் நம்ம செய்கிறோன்னா இந்த மாவு நல்லா பொங்கி வராமல் இருக்கும், அதாவது உப்பி வராமல் நல்லா ஃப்ளாட்டாக நம்மளுக்கு பேக் ஆகி கிடைக்கும். இப்போ இருந்தால் நான் ஓடிஜியில் செட் பண்ணி வச்சுட்டேங்க. 180 டிகிரி செல்சியஸில் கரெக்டாக 25 நிமிஷத்துக்கு இது பேக் ஆக போகுது. அதே நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பேக் ஆயிடுச்சுங்க. இப்போ சூடாக இருக்குது. இது சூடாக இருக்கும்போதே இதுக்கு மேலே நம்ம வெண்ணெயை தடவிக்கணுங்க. கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும் மேலே. இப்போ இதுக்கு மேலே அப்படியே நம்ம கிச்சன் டவலை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆரியும் இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக பேக் ஆகிருக்குங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்குன்ட்டு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக கட் பண்ண வந்துடும். அந்த மேலே போட்டிருக்க கட்லேயே நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கட் ஆகுது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக லேயர்ஸும் சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கா இந்த ரெசிபி? அப்போது இதே மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க மறக்காமல் சாந்தினி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.